வணக்கம். என் பெயர் டாக்டர் குரு தவன். இன்னைக்கு இந்த வீடியோவில் நாம் பிடிஹெச் பற்றி பேசப் போகிறோம். ஏன் ஒரு சிறுநீரக செயலிழப்பு நோயாளியில் பிடிஹெச் அதிகமாக இருக்கிறது என்பதை பற்றி விளக்கப் போகிறோம். இப்போது நாம் சிறுநீரக செயலிழப்பு நோயாளிகள் ஆகும்போது பல்வேறு வகையான பரிசோதனைகள் செய்து கொள்கிறோம். அது கேஎஃப்டி ஆக இருக்கலாம், சிறுநீரி பரிசோதனையாக இருக்கலாம், அல்லது உங்கள் ஹார்மோன் பரிசோதனை ஐசிஜிஎஸ்டி ஆக இருக்கலாம். 24 மணி நேர சிறுநீரி ஆய்வு போன்றவை செய்யப்படுகின்றன. அதில் இன்னொரு பரிசோதனை நாம் அடிக்கடி பார்க்கும் ஒன்று, அது பிடிஹெச் பரிசோதனை. இப்போது இந்த பிடிஹெச் என்னால் என்ன? நம் உடலில் இது என்ன செய்கிறது? மேலும் இது சிறுநீரக செயலிழப்பு நோயாளிகளில் ஏன் அதிகரிக்கிறது? இதை குறைக்க, இதை நிர்வகிக்க நாம் என்ன செய்ய வேண்டும்? இதை கவனமா புரிந்து கொள்ள வேண்டும். பிடிஹெச் என்பது பாராதைராய்டு ஹார்மோன் என்பதற்கான சுருக்கமாகும். நம்ம தைராய்டு அப்படின்னு கேட்கிறோம். இந்த பாராதைராய்டு அதேதானா? இல்ல. இவை 2 வெவ்வேறு விஷயங்கள். யாருக்காவது தைராய்டு பிரச்சனை வந்தால் அந்த நோய் வேறுபட்டது. ஆனால் இந்த பாராதைராய்டு ஹார்மோனுக்கு ஒரு குறிப்பிட்ட வேலை இருக்கிறது. அது என்னவென்றால், நம் இரத்தத்தில் சுதந்திரமாக சுழலும் கால்சியத்தை அங்கிருந்து எடுத்து எலும்புகளில் சேர்த்து எலும்புகளை வலுவாக்குவது. சரி, எப்போது நம் உடலில் எலும்புகள் பலவீனமாகும் போது நம் இரத்தத்தில் கால்சியம் அளவு அதிகரிக்கிறது. பாராதைராய்டு ஹார்மோன் அதிகமாக சுரக்கத் தொடங்குகிறது. இது ரிப்போர்ட்களில் காணப்படுகிறது. எலும்புகள் ஏன் பலவீனமாகின்றன என்பதை நாம் புரிந்து கொள்ள முயற்சிப்போம். இதற்கு பின்னால் காரணம் நம் சீர்கெட்டுக் கொண்டிருக்கும் சிறுநீரகமே. சிறுநீரகத்தை பற்றி நாம் எல்லோரும் அறிவோம். அது நம் உடலில் இரத்தத்தை சுத்தப்படுத்துகிறது, திரவத்தை உடலிலிருந்து வெளியேற்றுகிறது. இதுவரை நாம் தெரிந்தது அது சிறுநீர் உருவாக்குகிறது என்பதே. அதைத்தான் நாம் அதிகம் அறிவோம். ஆனால் நம் சிறுநீரகம் இன்னும் பல வேலைகளையும் செய்கிறது. அவற்றில் ஒன்று, நாம் சூரிய ஒளியிலிருந்தும் உணவிலிருந்தும் பெறும் வைட்டமின் டியை செயல்படுத்துவது. செயல்படுத்தப்பட்ட வைட்டமின் டியின் வேலை என்னவென்றால், எலும்புகளில் கால்சியத்தை ஒட்ட வைத்து எலும்புகளை வலுவாக்குவது. அதனால் ஒரு சாதாரண மனிதர் சூரிய ஒளியில் உட்கார்ந்தாலும் அல்லது நல்ல உணவு வைட்டமின் டி நிறைந்த உணவு சாப்பிட்டாலும் அவருடைய சிறுநீரகம் நன்றாக செயல்படுகிறது. அப்போ அது என்ன செய்யும்? நாம் சூரிய ஒளியிலிருந்து பெற்ற வைட்டமின் டியை அது செயல்படுத்தும். அது விரைவாக நடந்துவிடும். ஆனால் சிறுநீரக செயலிழப்பு உள்ள நோயாளிகளில் நாம் சூரிய ஒளியில் உட்கார்ந்தோ அல்லது உணவில் இருந்து எடுத்த வைட்டமின் டி உடலில் சரியாக உறிஞ்சப்பட முடியாது. ஏனெனில் சிறுநீரகம் வேலை செய்யவில்லை. அதனால்தான் நம்முடைய இரத்தத்திலிருந்து கால்சியம் அளவு அதிகமாக இருக்கும். நம்முடைய எலும்புகளில் கால்சியம் குறைந்து கொண்டிருக்கிறது. அங்கே பாஸ்பரஸ் அதிகரிக்கிறது. இதற்கான பதிலாக நம்முடைய உடலில் பிடிஹெச் ஹார்மோன் அதிகரிக்க ஆரம்பிக்கிறது. ஏனெனில் இந்த எலும்பில் சேர்க்கும் ஒட்டும் பணியில் பிடிஹெச்க்கு ஒரு பங்கு இருக்கிறது. அதாவது சமநிலை இல்லாமல் போகும்போது உடலை தூண்டுவதற்காக பிடிஹெச் அளவு தொடர்ந்து அதிகரிக்க தொடங்கும். அது ஆயிரக்கணக்கில் சென்றடையும். அதனால் இங்கே நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே நாம் விட்டமின் டியை செயல்படுத்த வேண்டும். இப்போது விட்டமின் டி நம்முடைய சிறுநீரகங்கள் குறைவாக வேலை செய்கின்றன. செயல்படுத்தப்பட வேண்டும் என்றால் அது எப்படி நடக்கும்? இதற்கான ஒரு சிறிய தீர்வு என்னவென்றால், பிடிஹெச் அளவு மிகவும் அதிகமாக உள்ள அனைத்து நோயாளிகளுக்கும் அதை கட்டுப்படுத்துவதற்காக விட்டமின் டி சப்ளிமெண்ட் வழங்கப்படுகிறது. இப்போது நான் விட்டமின் டி சப்ளிமெண்ட் என்றதும் உங்களுக்குள் தோன்றியிருக்கும், நானும் எடுத்துக்கொள்கிறேன் என்று. நான் ஒவ்வொரு வாரமும் ஒரு செஷன் எடுத்துக்கொள்கிறேன். நீங்கள் வாரத்திற்கு ஒரு முறை விட்டமின் டி சப்ளிமெண்ட் எடுத்துக்கொண்டு மற்றவர்களைப் போல செய்கிறீர்கள் என்றால் நீங்கள் தவறு செய்கிறீர்கள். ஏனெனில் அது தோல்வியடையும். உங்க பிடிஹெச் கட்டுப்பாட்டில் வராது. உங்கள் உடலில் சிறுநீரகங்கள் பாதிக்கப்பட்டிருப்பதால் விட்டமின் டி செயல்படுத்தப்பட முடியவில்லை. அதனால்தான் நீங்கள் வாரத்திற்கு ஒரு முறை எடுத்துக்கொள்கிற விட்டமின் டி என்பது கொலிகால்சிபெரால். அது செயலற்ற விட்டமின் டி. அதை சிறுநீரகமே செயல்படுத்த வேண்டும். இப்போது சிறுநீரகம் வேலை செய்யவில்லை என்பதால நீங்கள் எடுத்துக்கொள்கிறது வீணாகிறது. இதற்கு பதிலாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியது அது கல்சிட்ரியல். கல்சிட்ரியல் என்பது விட்டமின் டியின் ஒரு வகை. இது ஏற்கனவே செயல்படுத்தப்பட்டதாகும். இதை செயல்படுத்த சிறுநீரகத்தின் தேவையில்லை. அது ஒரு நிலை, மேலானது. அதனை நாம் எடுத்துக்கொள்ளும் போது நம் உடலில் உள்ள பிடிஹெச் மதிப்புகள் கட்டுப்பாட்டுக்கு வர ஆரம்பிக்கின்றன. மற்றும் கல்சிட்ரியலை நாம் தினசரி அடிப்படையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதன் அளவு குறைவாகவோ அதிகமாகவோ இருப்பதை நாமும் ரிப்போர்ட் பார்த்துதான் தெரிந்து கொள்ள முடியும். ஆனால் இதை நாம் தினமும் எடுத்துக்கொள்கிறோம். வாரத்தில் ஒரு முறை எடுத்துக்கொள்ளும் முறையை இங்கு பயன்படுத்துவதில்லை.
சில மருத்துவர்கள் வெறும் விட்டமின் டி மட்டும் தருகிறார்கள். சிலர் விட்டமின் டி மற்றும் கால்சியம் இரண்டையும் சேர்த்து தருகிறார்கள். இரண்டும் சரியான முறைகள் தான். இதற்கு மேலாக நம்மிடம் இன்னும் சில சிகிச்சைகள் உள்ளன. ஆனால் அவை பெரிதாக செயல்படுவதில்லை. ஏன்? இவையெல்லாம் சிறிய விஷயங்கள். ஆனால் ஒவ்வொரு சிறுநீரக செயலிழப்பு நோயாளிக்கும் தெரிந்திருக்க வேண்டும். ரிப்போர்ட் வந்தபோது நம்முடைய பிடிஹெச் ஆயிரங்களில் சென்று விட்டது என்று தெரிந்தால் நோயாளி இது அதிகமாகிவிட்டது, ஏதாவது செய்ய வேண்டும் என்று பதட்டமடைகிறார். ஆனால் இங்கு பதட்டப்பட வேண்டிய அவசியம் எதுவும் இல்லை. எந்த அறுவை சிகிச்சையும் தேவையில்லை. கூடுதல் மருந்துகள் எதையும் எடுத்துக்கொள்ள தேவையில்லை. சில சப்ளிமெண்ட்டுகளை மட்டும் சேர்க்க வேண்டியிருக்கும். இந்த வீடியோ மூலம் பிடிஹெச் பற்றி உங்களுக்குள்ள சந்தேகங்கள் அல்லது நீங்கள் தேடிய தகவல்கள் கிடைத்திருக்கும் என்று நம்புகிறேன். ஏதேனும் குறைவு என்று தோன்றினால் கூகுளில் தேடி பாருங்கள். சரி, இதனுடன் உங்களுடன் விடைபெற அனுமதி கேட்டுக்கொள்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை வணக்கம்.